புரிஞ்சா? நம்மளுக்கு நெறைய பேர் வருவாங்க. அது அப்படியே போன மாசம்லாம் அப்படியே ஒரு மாரி மனச போட்டு குழப்பியிருக்கும். என்னடா இது திடீர்னு யாரோ வந்துட்டாங்களே! என்ன ஆகுமோ? ஏதாகுமோன்னுலாம் யோசிச்சிருப்பீங்க. அஸ் யூசுவல் நம்ம கிட்ட தான் சரக்கு இருக்கே. நம்ம ஏன் கவலைப்படணுன்ற மாரி ஒரு உத்வேகத்தை அங்க வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு 6ல் ராகு இருத்தல் அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் இந்த தடவ கிரியேட் பண்ணி குடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவதற்கான அமைப்பு. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாயிருக்காரு. அப்பாடி ஒரு வழி ஆயிட்டார் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வக்ரமானா நான் 6ல வச்சு பார்ப்பேன். அப்ப 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுன்னா நல்லது. ஏன்னா எப்பயுமே 6ல சனி இருக்கிறது நல்லது. வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா 7ல சனி என்ன தெரியுமா? நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, புதிய பிரச்சனையே வரக்கூடாது. தினம் தினம் நான் புதுசு புதுசா பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்டா சாமி அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி எனக்கு மட்டும் எங்க இருந்து தான் வராங்கன்னே தெரியல. ஆனா வந்துடுறாங்க. நான் உண்டு எவ்வளவு உண்டுன்னு சிவனேன்னு தான் இருக்கேன். எங்க இருந்தா எனக்குன்னு பிரச்சனைலாம் வருதோன்னு தெரியலன்னு ஒரு 2 மாசமா அப்படியே மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். நவம்பர் 27ஆம் தேதிக்கு புதுசா உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துருக்கு. அதனால புதுசா ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பே இல்ல. பழைய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் செவ்வாய் உங்களுக்கு அங்க கொடுத்து விடுவார். அதனால நம்ம பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஆஃப்டர் 28க்கு அப்புறம் வாவ் சூப்பருங்க. 2ஆம் அதிபதி வந்து 11ல் அமர போகிறார்.